காங்கிரஸ் வந்து அது ஒரு பெக்கூலியரான ஒரு கட்சி. அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தோடைய கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் உருப்படாது. சரி, அப்ப அந்த குடும்பத்தை நீக்கிட்டா, ஐயோ குடும்பத்தை நீக்கிட்டா அப்புறம் செல்வாக்கான அதான் நீங்க சொன்னீங்களா யார் தலைவர்னு, செல்வாக்கான தலைவர் வேணும். அப்ப நம்மெல்லாம் வர முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற அத்தனை தலைவர்களும் முக்காவாசி மக்கள் செல்வாக்கு இல்லாத தலைவர்கள். கூட்டணி ஆட்சியில கூட்டணி கட்சியோட தயவுல தான் ஜெயிக்கிறவங்க இந்தியாவில் பல இடங்கள்ல. ஒரு சில இடங்கள்ல சில பேர் இருக்காங்க, அவங்களையும் கட்டம் கட்டி வச்சிருவாங்க, எங்க வந்து மேலிடத்துக்கு போட்டியா வந்துருவாங்களோ அப்படின்னு. அதனால சரி, நம்ம ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல, தோத்துக்கினே இருந்தாலும் 100 தோல்வி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குடும்பம் இருந்தால் தான் நான் இங்கே பதவியில் இருக்க முடியும். எப்படியாவது எங்கேயாவது ஒரு ஃப்ளூக்கில் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, கேரம் போர்டு மாதிரி அப்படின்னு இங்கே வந்து அப்படியே இருக்காங்க. இதுதான். அப்போ காங்கிரஸுக்கு வந்து வாய்ப்பு இல்லையா அப்படின்னா, என்னவோ இப்போ முதுகில் குத்தாட்டா மட்டும் அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தா மாதிரி, குத்தினதுனால வாய்ப்பு போயிட்டா மாதிரி சொல்கிறீங்க. அவங்க இங்கே இருந்தாலும் அங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் விக்ரம், நான் திருப்பி சொல்லிட்டு இருந்தேன், அதாவது அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் இங்கே திமுக 2 கட்சியும் தோத்தாதான் ராகுல் காந்திக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு அதை வந்து எப்படியோ அவங்க வந்து நிறைவேற்றி விட்டார்கள்.